தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில். அடியே சின்ன பொண்ணு, என்னடி பண்ற? மேலே உட்காந்துக்கிட்டு என்னத்த பண்ற? கீழே இறங்கி வாடி. கீழே ஒரே டஸ்ட்டாக இருக்குது, மேலே தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கேருந்து விழுந்தா தெரியும் கம்ஃபர்டபுள். கீழே ஒரே வெக்க வேற, காற்றே வர மாட்டேங்குது. ஆனால் செவத்து மேலே ஏறி உட்காந்ததுக்கப்புறம் சில்லுன்னுல காற்று வருது. ஏன் நாலு முடி வேணா நீயும் மேலே வந்து பாரு. மேலே வந்தா இறங்கி கூட போக மாட்டேன். அப்படிங்கிற? அடியே, 2 பேரும் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருங்கடி. மேலே ஏறுறேன் மரத்தில் ஏறுறேன்னு கை காலை உடச்சிக்காதீங்க. ஆமாக்கா, எனக்கு எதுக்கு வம்பு? நான் கீழேயே உட்காந்துக்கிறேன்ப்பா. இந்த நெட்டவள்ளி அழகு சுந்தரி நம்ம சொல்கிறத என்னைக்கும் கேட்க மாட்டா. இருக்கிற 2 எலும்பு முறிஞ்சு போனாதான் இவெல்லாம் கேட்பா. நாலு முடி கீழே வந்தேன், ஓ எலும்பை நொறுக்கி எடுத்துருவேன். என்ன விசையாக்கா? என்னடி? உங்கள் வீட்டில் ஏதோ விசேஷம்னு கேள்விப்பட்டோம். என் வீட்டில் என்னடி விசேஷம் வருது? இதில் நல்லா காலை வேற ஆட்டிக்கிறா. அங்கேருந்து விழுந்தா தெரியும். நீ வாயை மூடுடி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்க. அதே அந்த மஞ்ச மண்டக்காரிக்கு கல்யாணமாமே? ஓ, ராதாவுக்கா? ஆமாம் ஆமாம், ரக்ஷன் தம்பி கூட வேலை பார்க்குற பையன்தான். நல்ல பையனாட்டம் தான் தெரியுது. அதான் பேசி முடிச்சிட்டாங்க. இந்த அணு எங்களெல்லாம் கூப்பிடல பார்த்தீங்களா? ஏண்டி, இன்னும் நிச்சயதார்த்தமே ஆகலை, அதுக்குள்ளே எப்படி கூப்பிடுவா? ஓ ஆமல்ல, அணுக்கு நல்லா இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு அவளே மேரேஜ் ஆகி போறா. அடியே சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு மாதிரியெல்லாம் இல்லடி, ரொம்ப மாறிட்டா. ஒரு வழியா கீழே வந்துட்டியா? இந்த ஐசு கல்யாணத்துக்கு அது வருவாளா என்ன? அதெல்லாம் வருவா. ஏண்டி அப்படி கேட்குற? ஆமாம் பின்ன என்ன, கல்யாணம் ஆகி போய் இத்தனை நாள் ஆகுது, ஒரு தடவை கூட வரவே மாட்டேங்கிறாளே. அதுக்கு அணு கூட பரவாயில்ல, பொழுதன்னைக்கு வந்துட்டு போறா. ஆனால் இந்த ஐசு அப்பப்பா வரவே மாட்டேங்கிறா. அவள் அணு மாதிரியெல்லாம் இல்லடி, அவள் பாட்டுக்கு பாட்டை படிச்சுக்கிட்டு எனக்கு நானும் இருப்பா. ஏண்டி, அவள் பாட்டு நிம்மதியாக இருக்கா. அவளையும் வர சொல்லி நீ பேசுகிறதெல்லாம் கேட்கணுமாக்கும். அவளையாவது விட்டு வை. என்னடி சின்ன பொண்ணு, உன் மாமியா வீட்டில் இல்லை போல? ஆமாம் ஆமாம், அதனால தானே இங்கே வந்துட்டேன். அது எங்கே ஓச்சோ எனக்கு என்ன தெரியும். இன்னைக்கு ஒரு டீ கூட போட்டு தரலன்னா பார்த்துக்கோங்களேன். அடி பாவி, டீ கூட நீ போட மாட்டியா என்ன? அதெல்லாம் போடுவேன், இருந்தாலும் கொஞ்சம் சோம்பேறியா இருக்குல்ல. அட சோம்பேறி, எந்த வேலையும் கொடுக்காம நல்லா சாப்பிட்டு தூங்க சொன்னா தூங்குவா. இல்லடி சின்ன பொண்ணு? ஆமாம், என்னையெல்லாம் விட்டால் நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். ஆனால் எங்கே முடியுது, ஒரு பக்கம் என் புருஷன் தொல்லை, இன்னொரு பக்கம் மாமியா தொல்லை. கொஞ்சம் நேரம் கூட தூங்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறது? பாத்துடி, எந்த நேரமும் நீ தூங்கிக்கிட்டே இருக்கேன்னு தண்ணியக்கினே வந்து உன் மாமியா ஊற்றி விட போறா. செஞ்சுருவாளா என்ன? ஒரு ரவுண்டு கட்டிட மாட்டேன். நீ பண்ணாலும் பண்ணுவடியாத்தா, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் அது பரவாயில்ல, இந்த 4 முடி இருக்காளே 4 முடி, இவ பாடு பெரும் பாடு. எல்லார் வீட்லேயும் சோறு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டே அலையிறா. இல்லடி 4 முடி? சின்ன பொண்ணு, பாத்தீங்களாக்கா இவ எப்படிலாம் பேசுறான்னு? என்ன நீ அப்படி பாத்தியாடி? ஆமாம் பார்த்தேன். அது மட்டும் இல்லைக்கா, விட்டா இவ சோத்து சட்டியை கூட தலையில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு ஓடி போயிடுவா. என்னக்கா அவ சொல்றான்னு நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அடியே, நானாடி சொன்னேன்? சொன்னவளை கேளுடி. திமிரு பிடிச்சவ. இவ கூட போய் வந்தேன் பாரு. என்ன சொல்லணும், அந்த மனுஷன் அப்பவே சொன்னாரு, கேட்டனா? எந்த மனுஷன் அப்பவே சொன்னாரு? என் புருஷன். ஓ அப்படியா? என்னம்மா சொன்னாரு? இவ கூடலாம் சேர்ந்து போனா காலி பண்ணிடுவான்னு. ஓ சரி விடுங்க, விட்டா 2 பேரும் சண்டை ஓட்டுருவீங்க போல. இவதாக்கா, அவ உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் சேர்ந்து பேசுறியே. எது கிண்டல் பண்றாளா? அவ பேசுறது என்ன கிண்டல் பண்ற மாதிரியா இருக்கு? இப்ப என்ன தாண்டி செய்யணும் சொல்லுங்க, அவகிட்ட சொல்லுங்க, இனிமே என்னை இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு. ஏய் என்னடி குரல்லாம் ஒசருது? நான் அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ண போற? சரி விடுங்க, போதும். ஆமாடி சின்ன பொண்ணு, உன் மாமியா கடத்தெருவுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அவங்களுக்கு நான் வாங்குற காய்கறி எதுவும் பிடிக்கலன்னு சொன்னாங்க. அதனாலதான் வாங்கிட்டு வந்தா குறையா சொல்ற அப்படின்னு சொல்லி நான் தான் அனுப்பி வச்சேன். அது எப்படி வாங்கிட்டு வருதுன்னு நானும் பார்க்குறேன். அப்பத்தானே என்னால் குறை சொல்ல முடியும். பார்ப்போம், என்னை விட சூப்பராக வாங்கிட்டு வர்றாங்களா என்னன்னு. அது எப்படிடி? காய்கறி எல்லாரும் வாங்குற மாதிரி தானே இருக்கும், ஒரே மாதிரி தான் வச்சிருப்பாங்க, வேற மாதிரி இருக்குமா என்ன? அது நமக்கு தெரியுது, ஆனால் அந்த பொம்பளைக்கு தெரியலையே. எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதே நீங்களே போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன்.
அது வாங்குறதாவது வேற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். ஆனா பாவுண்டி. எதுக்கு? இல்ல உன்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களே, அதுக்கு தான் சொன்னேன். சேவுலே 2 விட்டுருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு உட்காரு. இல்லை எந்திரிச்சு போ. பாவம் மாமல பாவம். என்ன 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 வேலை எவரா? அப்ப தெரியலையோ? இல்லடி, அவங்க வயசானவங்கன்னு சொன்னேன். சரி, அப்பனா அவங்களுக்கு பதிலாக நீ போயிட்டு வா. என் வீட்டில் வந்து சமைச்சு போடு. அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு போடணும். பாத்திரம்லாம் கூட கழுவணும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வேற இருக்கு. அதெல்லாம் கூட செஞ்சிரு. என்ன செய்றியா? என்னது நானா? அதுவும் இத்தனை வேலையும் நான் ஒரு ஆள் பார்க்கணுமா? ஆமாம், என் மாமியா இனி அப்படி தானே சொன்னா. இத்தனை வேலையும் நான் தான் பார்க்கணும்னு. அதான் ஓடி வந்துட்டேன். நீ பாவம்னு சொன்னையே, எனக்கு பதிலாக நீ வேணா பார்த்துட்டு வா போ. அது அது அதெல்லாம் என்னால் முடியாது. முடியாதுல? அப்போ பேசாமல் இரு. ம், சரி. வந்துட்டா பேச பெருசா. என்னதான் இருந்தாலும் இது ரொம்ப ஓவரடி சின்ன பொண்ணு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனம்? என்ன சொன்ன? ஆ, அது அது ஒன்றும் இல்லடி சின்ன பொண்ணு. சும்மா சும்மா பழமொழி தான் சொல்லி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஒன்னெல்லாம் போய் சொல்லுவேனா? சொல்லி தான் பாரு. சொன்ன வாயை ஊசியை வச்சு தச்சிருவேன் பார்த்துக்கோ. பொடி பொசக்கட்டவளே, வாங்கிட்ட போய் பேசின மாதிரி என்ன சொல்லணும்? எனக்கு என்ன, நீயாச்சு உன் மாமியாவாச்சு, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஹம். இவகிட்ட போய் வாயை கொடுத்த மாதிரி என்னைய தான் சொல்லணும். அடியே வசந்தி, வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடி. என்னடி வசந்தி, நீயா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், சரி சரி. வாவ், செம்மையா இருக்கு. இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுல ஒன்று அடிச்சுக்கவே முடியாதுடா ரஞ்சித். நம்ம கல்யாணத்துக்கு நம்மளே பண்ண வேண்டியதாக இருக்கு. என்ன பண்ணுறது? ராதாவுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏய் ராதா, இந்த ஹேர் ஸ்டைலை மாற்றுடி. இது என்னோட ஃபேவரட். இதுதான் எனக்கு அழகாக இருக்கும். நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. பாவம் ரஞ்சித். எதுக்கு? எல்லா வேலையும் தனியாக அவரே பண்ணுறாரு. கூட ஹெல்ப்புக்கு கூட யாரையும் கூப்பிட்டுக்கிறதில்ல. சரி சரி, நீ வெளியே போய் பாரு எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. நான் இப்போ வந்துடுறேன். இல்லை மது, அது வந்து... அட சும்மா போய் பாருடி. ம், சரி. வாவ், மது சொன்ன மாதிரி அழகாக இருக்கு. அட இங்கே பாருப்பா, இப்போதான் இவ்வளோ நினச்சோம், அதுக்குள்ளே வந்து நிற்கிறா. என்ன ராதா, இது உனக்கு பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப அழகாக இருக்கு. ராதா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? அது வந்து சாரி ராதா, நான் தெரியாமல் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு. ரஞ்சித், நீயா என்கிட்ட சாரி கேட்குற? ஏன் சிரிக்கிறா? இல்லை, என்னால் நம்ப முடியல, அதான் சிரிச்சேன். அதான் சாரி கேட்டேனே. இனிமே உன் விஷயத்துல தலையிட போறதில்ல. என்னை மன்னிச்சிரு. அப்படிலாம் நான் உன்கிட்ட நடந்திருக்க கூடாது. பரவாயில்ல ரஞ்சித், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், சரியா? ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை ராதா. அதான் பார்த்தேன். எங்கடா இவன் மனசு மாறிட்டானோன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, அப்படியே தான் இருக்கேன்னு நிரூபிச்சிட்டேன். ராதா, அது வந்து... போதும் ரஞ்சித். ராதா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த மனோஜ் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவன்லாம் இல்லை. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? ஓ, அப்படியா? நான் சொல்றத கேளு ராதா. ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்ற? நீ நம்பணும்னா நான் என்னதான் பண்ணணும்? அதையாவது சொல்லு. ப்ளீஸ் ரஞ்சித், இந்த விஷயத்தில் இனிமேல் தலையிடாத. இது என்னோட லைஃப், எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ ஒன்றும் இன்டர்ஃபியூ ஆகாத. புரியுதா உனக்கு? ராதா, நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ற. என்னதான் பண்றதுன்னு புரியல. நீ ஒன்றும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு என் பின்னாடி வராத. இப்படியே என்னை விட்டுரு. சரி, மேடம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. ஏன்னா நாளைக்கு நிச்சயதார்த்தமாச்சே. ஆமாம், நீ எதுவும் தலையிட்டு அதை கெடுத்து வச்சிடாத. நான் ஏன் பண்ண போறேன்? ஏய் ராதா, நில்லு. நில்லுன்னு சொல்றேல்ல. டேய், என்னதாண்டா வேணும் உனக்கு? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? ராதா, அப்ப நீ மனசு மாற போறது இல்ல. இல்லை, நான் ஏன் மனசு மாறணும்? இவளுக்கெல்லாம் நம்ம ரூட்டு தான் கரெக்டு. என்ன? ஒன்றும் இல்லம்மா, நீ போ. ஏய் ராதா, பார்த்து பார்த்து. ஆ அம்மா. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே உணரிரு விழிகள். பார்த்து போக மாட்ட? அது அது வந்து... சரி சரி, இப்படியே பிடிச்சிருந்து கையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் எந்திரிக்கிறியா? ஓ, சரி சாரி. தேங்க்ஸ் ரஞ்சித். ஐ லவ் யூ ராதா. ஒன்றா. என்ன அடிக்க போறியா? அடிச்சுக்கோ. போடா லூசு. லூசு தாண்டி.
உன் பின்னாடியே சுத்துறேன் பாரு, நான் லூசு தான். இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ம், இனி என்னெல்லாம் நடக்க போதோ, வெயிட் அண்ட் சீ ராதா.